வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த சிறப்பு கற்க கசடர நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயாராகும் தேர்வர்களுக்கு கை கொடுக்கும் சிறப்பு கற்க கசடர நிகழ்ச்சியில் ஆசிரியர் தகுதி தேர்வின் பாடத்திட்டம் என்ன, அவற்றிற்கு எப்படி தயாராக வேண்டும், விண்ணப்பிக்கும் போது எவற்றையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் அப்போலோ பயிற்சி மையத்தின் இயக்குனர் திரு ஷாம் ராஜேஸ்வரன் அவர்கள். சந்தேகங்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்றது 3 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ நடத்தப்பட இருக்கு. அதனால எல்லாருக்குமே தேர்வு ரொம்ப கடினமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. அப்படி இருக்கப்போ அந்த தேர்வோட கடினத்தன்மை அப்படின்றது எப்படி இருக்கும்? அதாவது இந்த தகுதி தேர்வு என்பது இது ஒரு வகையான போட்டித் தேர்வு. இப்போ போட்டித் தேர்வில் கண்டிப்பாக எல்லா கேள்வியும் சுலபமாக இருக்க முடியாது. அவங்க கடினத்தன்மையை 3 ஸ்டேஜில் 3 அடுக்காக வச்சுருக்காங்க. ஒன்று சிம்பிள் கொஸ்டின், அதாவது தேர்வர்கள் எல்லாருமே அதில் பதில் அளிக்கக்கூடிய மாதிரி அந்த கேள்விகள் அமைந்திருக்கும். அடுத்து டஃப் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் வெரி டஃப் கொஸ்டின். பட் இந்த வெரி டஃப் கொஸ்டினை யாரெல்லாம் சால்வ் பண்ண முடியுதோ அவங்க தான் இதில் சிறப்பான மதிப்பெண்ணை பெற முடியும். இப்படி தான் எந்த போட்டித் தேர்வுக்கும் அடித்தலாம் இருக்கும். இப்போ ஆசிரியர் தகுதி தேர்வு இது ஒரு தகுதி தேர்வு, இது போட்டித் தேர்வில் ஒரு வகை. இது இதன் அடிப்படையில் யாருக்கும் பணி கொடுக்க போகிறதில்ல, இதை அவங்கள தகுதிப்படுத்திக்கிறாங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் ஸ்கோர் அவங்க ஒரு 150 மார்க்ஸ் வச்சுருக்காங்க. பட் எலிஜிபிலிட்டி, அந்த எலிஜிபிலிட்டிக்கு மேலே எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்கோர் எடுக்கிறாங்களோ அதுதான் அவங்கள ஒரு மெரிட் லிஸ்ட்டில் எந்த இடத்துல கொண்டு போய் வைக்க போகுதுன்ற அமைப்பு அதில் இருக்குது. ஸோ இதை கருத்தில் கொண்டு இது ஒரு போட்டித் தேர்வாக கருதி இதில் அந்த வெரி டஃப் கொஸ்டின் ஏரியாவில் யார் போய் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்களோட சான்சஸ் எப்பயுமே அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஈஸி, டஃப், வெரி டஃப், இந்த 3 வகைகளில் எது எவ்வளவு சதவீதம் இருக்கும்? எப்பவுமே 40% ஈஸியாக இருக்கும். இதில் ஏன் நான் 40% சொல்கிறேன்னா, இதில் செக்மெண்ட் அதிகமாக இருக்குது. சிடிபின்னு ஒரு செக்மெண்ட் இருக்குது, அப்புறம் தமிழ் மொழித்தாள் ஒன்று இருக்குது, ஆங்கில மொழித்தாள் இருக்குது, அதுக்கப்புறமா சயின்ஸ் மேக்ஸ் அப்படின்றதால இதில் அந்த ஸ்பிளிட் இருக்கிறதால இதில் 40% ஆஃப் கொஸ்டின் கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக தான் இருக்கும். ரிமைனிங் 40 கொஸ்டின் டஃப்பாக இருக்கும். அப்புறம் ஃபைனலாக இருக்கக்கூடிய 20% ஆஃப் கொஸ்டின் வெரி டஃப். அந்த டஃப்னஸை எப்படி அவங்க உறுதிப்படுத்த முடியும்னா, காம்படிட்டிவ் எக்ஸாமில் கொஸ்டினை டைரெக்டாக கேட்க மாட்டாங்க, இன்டைரக்டாக கேட்பாங்க. இல்லை அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கும், இல்லை மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி இருப்பாங்க, இல்லை ஸ்டேட்மெண்ட் டைப், நெஸ்டல் டைப் கொஸ்டின், இல்லை அசர்ஷன் ரீசனிங் டைப். இந்த மாதிரி அந்த கேள்வியோட தரத்தை வித்தியாசப்படுத்தி கேட்கும் போது அந்த கொஸ்டின் ரியலி ஒரு டஃப் பொசிஷனை ஹோல்ட் பண்ணும். இப்போ தேர்வர்கள் தேர்வுக்கு தயாராகிறப்போ அவங்க என்னென்ன விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கணும்? முதல்ல இது ஒரு காம்ப்ளெக்ஸான எக்ஸாமினேஷன். இதில் மல்டிபிள் ஏஜ் குரூப் இருக்குது. இப்போ ரீசெண்டாக முடித்த பிஎட் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெஷ் கேண்டிடேட். அது மட்டும் இல்லாமல் 5 வருஷம் முடித்தவங்க இருப்பாங்க, 10 வருஷம் முடித்தவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி பல ஏஜ் குரூப்பில் இருப்பாங்க. பட் எல்லாத்துக்குமே யூனிவர்சல் நான் சொல்கிறது, முதல்ல ஒரு எக்ஸாம் எழுதும் போது இந்த எக்ஸாமோட டைரக்ஷன் அதோட சிலபஸில் தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு தேர்வர் அந்த சிலபஸை தான் கோத்துரு பண்ணணும். 1 வாட்டி 2 வாட்டி 10 வாட்டி இந்த சிலபஸை கோத்துரு பண்ணணும். அப்புறம் இந்த சிலபஸோட சோர்ஸ் எந்த டெக்ஸ்ட்லேருந்து வந்திருக்கு, அடுத்த கொஸ்டின். அப்போ இந்த சிலபஸை நம்ம அடுத்த தேடுதலில் போவோம். அப்போ அவங்களே ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இது ஸ்கூல் புக்கிலேருந்து வந்திருக்கு. ஸ்கூல் புக்கில் 6th ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், இல்லை லிங்கேஜ் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த சிலபஸை கொண்டு வந்திருக்கோம். பட் இதில் ஒரு டெக்னிக்கல் சப்ஜெக்ட் இருக்குது, சிடிபின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இது டிடிஎட்டில் அவங்க செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் படிச்சிருப்பாங்க, கிராஜுவேட் டீச்சர்ஸ் பிஎட்ல படிச்சிருப்பாங்க. இது 5 வருஷம் முன்னாடி 10 வருஷம் முன்னாடி படிச்சிருப்பாங்க. அதே சிலபஸ் தான் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸோட சோர்ஸ் டெக்ஸ்ட் தான் ஃபவுண்டேஷன். ஸோ சிலபஸ் ஐடென்டிஃபை பண்ணி சிலபஸோட ஏரியா எந்தெந்த டெக்ஸ்ட் புக்கில் எங்கெங்கே இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி இதை ரெண்டையும் இன்டெகிரேட் பண்ணாமல் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்குள்ளே போக முடியும். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றது அடுத்த முயற்சி. இதில் எந்தெந்த பகுதியில் நான் படிக்கணும், எதை நான் நோட் ஆஃப் பண்ணுறது அடுத்த வழிகாட்டுதல் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர். ஸோ 3 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அந்த கொஸ்டின் பேப்பர், சிலபஸ், டெக்ஸ்ட்டை இந்த 3ஐயும் ஒரு ட்ரையாங்கிள் ஃப்ரேம் ஒர்க்கில் கொண்டு வரும்போது தான் இவங்க இந்த எக்ஸாமை நோக்கி பயணம் செய்வாங்க. இது இல்லாமல் இதுக்கு ஷார்ட்கட்டாக கைடு அந்த மாதிரிலாம் போகும்போது ரியல் டைமை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இதற்கு முன்பாக ஆசிரியர் தகுதி தேர்வு 3 முறை நடத்தப்பட்டிருக்கு. இந்த 3 முறை நடந்த தேர்வுகளையும் ஒரே அளவிலான எண்ணிக்கையிலான தேர்வர்கள் தான் தேர்வை சந்திச்சிருக்காங்க. அது 6.5 லட்சம் அல்லது சுமார் 7 லட்சம் தேர்வர்கள். ஆனால் இந்த முறை 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் நடத்தப்படுறதுனால அது 10 லட்சம் போல வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால போட்டி அதிகரிக்குமா? அதாவது இதில் சீரியஸ் கேண்டிடேட், நான் சீரியஸ் கேண்டிடேட் இருப்பாங்க. நான் சொன்னபோது நிறைய பேருக்கு இந்த எக்ஸாமை பற்றி, தேர்வை பற்றி ஒரு தெளிவு கிடையாது. பொதுவாக நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது நான் பார்த்த விஷயம்,
என்னை பொறுத்தளவில் 10 லட்சம் பேர் ஒரு 10% போட்டுக்கலாம். 1 lakh வந்து ஓரளவுக்கு சீரியஸ் கேண்டிடேட். பட் அந்த 1 lakhலையும் நீங்கள் எக்ஸாக்ட் அனலைஸ் பண்ணிங்கன்னா லெஸ் தென் 25,000 தான் வந்து எக்ஸாக்டாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய கேண்டிடேட். ஸோ போட்டி இருக்க தான் போயிடுது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இத்தனை பேருக்கு தான் பதவி, இத்தனை பேருக்கு தான் வேலைன்னு கிடையாது. உங்களை தகுதிப்படுத்திக்கலாம். நீங்கள் உங்களோட மார்க் 82, அந்த இதில் பர்சன்டேஜில் 55% நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்கன்னா உங்களை தகுதிப்படுத்திக்கலாம். இது யூஜிசி நெட் ஸ்லெட் எக்ஸாம் தான், இத்தனை பேருக்கு தான் வேலைன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது அங்கே போட்டியெலாம் கிடையாது. போட்டின்றது 100 பேருக்கு தான் பதவி இருக்குன்னா போட்டி. தெர் இஸ் நோ காம்படிஷன் இன்வால்வ் இன் இட். இது வந்து ஓப்பன் சிஸ்டம் தான். சிஸ்டமில் குவாலிஃபை ஆகிறது தான் இவங்களோட அப்ஜெக்டிவ். அதனால் எப்போ காம்படிஷன் இருக்கும், எப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கோ அப்போ தான் காம்படிஷன் இருக்கும். இது ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அதனால் குவாலிஃபை ஆகிறதுல ஒரு இஷ்யூ கிடையாது. பட் ஒரு இஷ்யூ என்னன்னா, நீங்கள் எப்படி குவாலிஃபை ஆக போகிறீங்க? நீங்கள் 100+ மார்க் எடுக்க போகிறீங்களா, 110 எடுக்க போகிறீங்களா? அதுதான் உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜில் பேச போகிறது. அதனால தான் இதில் வந்து அவங்கள தகுதிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் ஆஃப் ஸ்கோர் அதை ஒரு கண்டிஷனாக போட்டு ஒர்க் பண்ணணும். சரி, இப்போ இவர்களுக்கான பாடத்திட்டம் வகுக்கப்பட்டிருக்கு. என்னென்ன பாடத்திட்டம், அது எது வந்து ரொம்ப கடினமான ஒரு பாடமாக அவங்க நினைக்கிறாங்க? அதாவது எல்லாமே அவங்க படித்த பாடம் தான். ஆசிரியராக வந்து அதே பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க நிறைய பேர். அதே பாடத்தில் அவங்கள மாணவராக்கி தேர்வாளர்கள் வந்து இதில் வந்து தேர்ச்சி அடையணும். தி ஆக்ட் அஸ் அ ஸ்டூடெண்ட் நவ். ஸோ பாடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய சமச்சீர் கல்வியில் இருக்கக்கூடிய சிஸ்டம் தான். அது மட்டும் இல்லாமல் சமச்சீர் கல்விக்கு முன்னாடி இருந்த பாடத்திட்டத்திலையும் அந்த சிலபஸோட சப்ஜெக்ட் கண்டென்ட் இருக்குது. ஸோ ஒரு ஸ்கூல் லெவலில் நம்ம வந்து டிடிஎட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்ன்னு பார்த்தோன்னா 1 to 5 போட்டிருக்காங்க. பட் லிங்கேஜ் லெவல் 8th வரைக்கும் இருக்குது. அதோட கண்டினியூஷன் 10th வரைக்கும் இருக்குது. கண்டிப்பாக வந்து அந்த இவிஎஸ்ஓ இந்த மேத்தமெட்டிக்ஸோ அவங்க 10th வரைக்கும் பார்த்து தான் ஆகணும். அதே மாதிரி தமிழ் வந்து அது வந்து ஒரு லாங்குவேஜ் பாடத்தை கற்பிக்கும் ஒரு சப்ஜெக்ட். தமிழோ உருதோ மலையாளமோ தெலுங்கோ கன்னடமோ இதெல்லாம் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அதாவது சிறுபான்மையர் மொழியும் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அதே ஸ்கூல் டெக்ஸ்ட் தான் வந்து ஃபவுண்டேஷன். ஸோ 1லேருந்து 10th வரைக்கும் 1லேருந்து 10 வரைக்கும் நம்ம டிடிஎட் படிக்க சொல்லலாம். இது கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு வந்து அதை வந்து +1 +2 90% வந்து 10th வரைக்கும், 10% வந்து +1 +2. நான் சொன்ன அந்த கடினத்தன்மைன்னு சொன்னேன் இல்லையா, இந்த டஃப்னஸ் லெவல் வந்து அந்த 11th and 12th டெக்ஸ்ட்டில் இருக்கும். இதே டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு 9th and 10th டெக்ஸ்ட்டில் வந்துடும். அதே மாதிரி அந்த சப்ஜெக்ட் ஏரியா மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் மேக்ஸ் சயின்ஸ் வந்து சப்ஜெக்டிவாக 90% வந்து 10th முடிச்சிருது. 11th and 12th 10% இருக்குது. ஒரு சில மேக்ஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் மேக்ஸும் காம்பனண்ட்டாக வருது. இது வந்து போட்டித் தேர்வில் வந்து டிஎன்பிஎஸ் எக்ஸாம், பேங்கிங் எக்ஸாம் இருக்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸும் இதில் வந்திருக்கு. அது வந்து அப்ளிகேஷன் மேக்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் இல்லாமல் அந்த சோஷியல் ஸ்டடீஸ் பார்த்துல பார்த்தீங்கன்னா வரலாறு, புவியியல், பொருளாதாரம், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், குடிமியல், சிவிக்ஸ், இந்த 4 காம்பனண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து சிவிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபிலாம் ரொம்ப காமனான சப்ஜெக்ட். அந்த எக்கனாமிக்ஸ் வந்து இப்போ அந்த 8th, 9th, 10th புக்கில் ஸ்கூல் புக்கில் இருக்குது. அது வந்து ஒரு ஃபவுண்டேஷன். இந்த 4 செக்மெண்ட் தான் அந்த பேப்பர் 2 லெவலில் சமூக அறிவியல் சார்ந்த பாடத்திட்டம். இது இல்லாமல் ரொம்ப புதுசான ஏரியா, ரொம்ப சேலஞ்சிங்கான ஏரியா அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சைக்காலஜி ஆஸ்பெக்ட் தான் பார்க்கணும். அந்த உளவியல் சிடிபி ஆஸ்பெக்ட்லாம் இது வந்து கிளியர் கட்டாக ரெக்கமெண்டட் டெக்ஸ்ட் புக் வந்து யூனிவர்சிட்டியில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அங்கே செயல்படுத்தக்கூடிய புக் வந்து காலேஜஸ்லையும் யூனிவர்சிட்டிலையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் எது ரைட்டான சோர்ஸ்னா, இவங்க எந்த புக்கை எடுத்து பாடமாக படிச்சிருக்காங்களோ, எந்த புக்கை ஆசிரியர்கள் படித்து பாடம் நடத்திருப்பாங்களோ அதுதான் சோர்ஸ் புக்கை ஐடென்டிஃபை பண்ணணும் உளவியல் சம்மந்தப்பட்டதில். ஸோ நிறைய உளவியல் ஆசிரியர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் நிறைய புக்கெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த புக்கு தான் காமனாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகுது. அந்த பழைய கொஸ்டின் பேப்பரையும் அந்த டெக்ஸ்ட்டையும் அந்த சிலபஸையும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் வந்து அந்த சோர்ஸ்லேருந்தே வந்தது. ஸோ அதை வந்து நம்ம எஃபெக்டிவாக ஒரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி புத்தகங்கள் அப்படின்றது வந்து நிறைய இருக்கு. இப்போ டெட் அப்படின்னு சொன்னா பேப்பர் 1, பேப்பர் 2க்கு வந்து மார்க்கெட்ல நிறைய புத்தகங்கள் விற்கிறாங்க. நிறைய தேர்வர்களுக்கு இருக்கிற குழப்பம் என்னன்னா, எந்த புத்தகத்தை எந்த புத்தகத்திலையும் மார்க்கெட்லயே ரோட்ல விற்கிற புத்தகத்தை வாங்கவே வேண்டாம். புத்தகன்றது அவங்களே எழுதி கொடுத்துருக்காங்க, இதுதான் புத்தகன்றது. ஸோ மார்க்கெட் கைடு எங்கேருந்து வரும்? இந்த புத்தகத்தை தொகுத்து கொடுக்குறது மார்க்கெட் கைடு. அது ஒரிஜினல் புக்கை நீங்கள் படிச்சுட்டீங்கன்னா நீங்கள் மார்க்கெட் கைடுக்கு எதுக்கு போகணும்? உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஓரியன்டேஷன் தானே தேவை. எக்ஸாமினேஷன் ஓரியன்டேஷன் எப்போ வரும்? சிலபஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், ரியல் டைம் டெக்ஸ்ட் புக் 3 இன்டகிரேட் பண்ணி பாருங்க, எக்ஸாக்டான ஓரியன்டேஷன் வரப்போகுது. அதுதான் நமக்கு நம்ம கையில் புக் இருக்கு. நம்ம ஏன் மார்க்கெட்டில் இருக்க பெரிய புக்கை வாங்கணும்? அது வந்து ரேபிட் கமர்ஷியலைசேஷன், அது வந்து மிஸ்கைடன்ஸ். அதுதான் தடை இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஆஸ்பிரன்ஸ்க்கு அதுதான் தடை.
ஒரு ஷார்ட் கட்டில் இவ்வளோ ஷார்ட் டைமில் அதை பண்ண முடியாது. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இன்வால்வ்ஸ் ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். ஒவ்வொரு லெவலில் படிக்கணும், தொகுத்து படிக்கணும். அது முயற்சி வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் ஆரம்பிச்சு தான் நடக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஸ்கூல் புக்கில் அப்ளை பண்ணி பாருங்கள். சாஃப்ட் காப்பி தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டிலே இருக்குது. அந்த கொஸ்டின் எடுத்து டைப் பண்ணி சர்ச் கொடுங்க, கண்டிப்பாக ஆன்சர் டெக்ஸ்ட் புக்கில் இருக்க போகுது, நம்ம கையிலே இருக்கு. ஸோ அப்படி அவ்வளோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் நம்ம ஏன் காம்ப்ளெக்ஸ் பண்ணணும், நம்ம ஏன் காம்ப்ளெக்ஸ் ஆகணும்? எங்கே பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ப்ராக்டிஸ் பண்ணுற பேப்பர் எங்கே இருக்குது? ப்ரீவியஸ் இயர்ஸ் பேப்பர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் டெக்ஸ்ட் புக்கு பின்னாடி இருக்க கொஸ்டின் பேங்க் இருக்குது. அது இல்லாமல் வேறு யார் டெட் எக்ஸாம் நடத்துகிறா, சிடிஇடி பேப்பர்ஸ் இருக்குது. சிடிஇடியில் மொழித்தாள்கள், நம்மளோட மொழித்தாள்கள் சம்மந்தமாக தான் இருக்குது கொஸ்டின்ஸ், அதை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராக்டிஸ் மட்டும்தான் எசென்ஷியல். தொடர்ந்து ஒரு நேர் இணைப்பில் இருக்கிறார் பாண்டியன், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க பாண்டியன். நான் பரமத்தி வேலூர்லேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்க. செகண்ட் பேப்பர் எழுதுறேங்க, சோசியல். சொல்லுங்க. குழந்தைகள் மேம்பாடும் கற்பித்தல் முறைகளும் எந்த புக்கு படிக்கலாங்க? ரைட், அதாவது சிடிபி, சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் சைக்காலஜி, உளவியல் சம்மந்தப்பட்ட கொஸ்டினில் அதில் வந்து 10 யூனிட் இருக்குது. அந்த 10 யூனிட்டை பேஸ் பண்ணி, சிலபஸை பேஸ் பண்ணி இவங்க பிஎட் படிக்கும் போதே இவங்களுக்கு வந்து சில ரெக்கமெண்டட் டெக்ஸ்ட் புக்ஸ், இவங்க செமஸ்டர் எக்ஸாமில் படித்த புக்ஸை தான் வந்து இந்த எக்ஸாமுக்கு படிக்கணும். இப்போ டிஎன் டெக்ஸ்ட்ன்னு இருக்கு. இப்போ வந்து பேப்பர் 2 விட்டுருங்க. பேப்பர் 1ல் அந்த குழந்தை கற்பிக்கும் அந்த தாளுக்கு வந்து தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டியில் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்லேயே வந்து அந்த டெக்ஸ்ட் புக்கை வந்து ஆக்சசபிளாக இருக்குது. பேப்பர் 2க்கு வந்து இவங்க பிஎட் கோர்ஸ் படிக்கும் போது அந்த சைக்காலஜிக்கு எந்த டெக்ஸ்ட் புக் யூஸ் பண்ணாங்களோ அந்த டெக்ஸ்ட் புக்கோ இல்லை ஒரு ஸ்டாண்டர்ட் கைடோ, அந்த கைடை வந்து இந்த எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த தொலைபேசி இணைப்பில் 7 உங்க கேள்வி என்ன? மேடம், நான் வந்து எம்எஸ்சி பிஎட், என்னோட மேஜர் வந்து கெமிஸ்ட்ரி. நான் ஆக்சுவலாக பிஜிடிஆர்பிக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். நான் இந்த டெட் எழுதுறது அவசியமா, இல்ல நான் அதே ஃபோக்கஸ் பண்ணி ட்ரை பண்ணலாமா? அதுக்கும் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, ஆனா எப்ப எக்ஸாம் அது மாதிரி எதுவுமே கிளியரா தெரியல. கண்டிப்பா நீங்க வந்து டெட் எழுதணும். அதாவது டெட்ல என்ன அட்வான்டேஜ் வந்து வால்யூம் அதிகம். டெட்ல வந்து வால்யூம் அதிகம். ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின் வந்து ஸ்கூல் லெவல் தான். பிஜிடிஆர்பியில் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் தான் 110 இருக்க போகுது. உளவியல் சம்மந்தப்பட்டது 30 கேள்வி, பொது அறிவு வந்து 10 கேள்வி. அங்கே வந்து ப்ரிப்பரேஷன் மாடியூல் இஸ் கோயிங் டு பி வெரி டஃப், ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அதனால் பிஜிடிஆர்பியை ப்ரிஃபர் பண்ணுறதோட இப்போ கையில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டெட், ஸ்கூல் லெவல் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தான். இதை தான் ட்ரை பண்ணணும். அந்த எக்ஸாம் அந்த டைம் வரும்போது அதை ட்ரை பண்ணலாம். ரெண்டாவது மல்டிபிள் கொஸ்டின்ஸ், அங்கே வேகன்சி 40 தான் இருக்க போது, 50 தான் இருக்க போது கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸுக்கு, இல்லை மேக்ஸிமம் 100 டீச்சர்ஸ் இருக்க போது. வேகன்சி ஸ்ப்ரெட் வந்து இருக்கக்கூடிய 32 மாவட்டத்தில் இருக்க போகுது. இங்கே வந்து சான்சஸ் வந்து ஒரு காம்பேக்டான ஏரியா, 3000 போஸ்ட் இருக்கு. இந்த எலிஜிபிலிட்டி கிளியர் பண்ணி வச்சுட்டா 7 இயர்ஸ் வேலிடிட்டி இருக்கு. எவ்ரி இயர் ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடக்கலாம். ஸோ சான்சஸ் அதிகம், வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால இவங்க சீரியஸாக டெட் எக்ஸாம் எழுதணும். சரி, இந்த டெட் தேர்வுக்கு தயாராகவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய கேட்டகரிஸ் இருக்காங்க. அதாவது இப்போ பிஎட் முடிச்சுட்டு வெளியில் வர்றவங்க, இல்லை அவங்களோட கடைசி செமஸ்டர் தேர்வை சந்திக்க இருக்கிறவங்க இவங்க இருக்காங்க. இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவங்களோட படிப்பை முடிச்சுட்டு ஆசிரியர் வேலைக்காக காத்திருக்கவங்க இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் இந்த தேர்வை எப்படி அப்ரோச் பண்ணணும்? இது வந்து ஒரு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும், ஒவ்வொரு வருஷமும் ரெக்ரூட்மெண்ட் எடுத்துருக்கணும். அதை ப்ராசஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கணும். இந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து எவ்ரி இயர் ரெக்ரூட்மெண்ட் எடுத்திருந்தா இந்த மாதிரி 5 வருஷம் 6 வருஷம் காத்திருக்கிறவங்களுக்கு அவசியம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இந்த தேர்வு எழுதும் போது அவங்க ஃப்ரெஷ் கேண்டிடேட் இருக்கும்போது அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இப்போ அட்வான்டேஜ் யாருக்கு, இன்றைக்கி +2 எழுதி கிராஜுவேஷன் முடித்து அப்புறம் பிஎட் காலேஜில் இப்போ கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய 14 ரெக்கக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து அவங்களோட எபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதே இது வந்து 10 வருஷம் முன்னாடி படித்தவங்க ஃபேமிலி வேயில் இருப்பாங்க, ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. பட் அவங்களோட ப்ரிப்பரேஷன் டைம், அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து மிக குறைவாக இருக்கும். நீங்கள் நடத்துகிற தேர்வு வந்து ஒரு வகையான போட்டி தேர்வு, 2 பேரும் சமமான ஒரு இடத்துல இருந்து டெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ அந்த பணியில் இருக்கவங்க கண்டிப்பாக விடுபடுத்திக்கிட்டு இதுக்குன்னு ஒரு டைம் அலோகேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும், கண்டிப்பாக படிக்கணும். சரி, அடுத்த தொலைபேசி இணைப்பில் இருக்கும் நேயர் உங்கள் கேள்வியை கேட்கலாம். ஹலோ, குட் ஈவினிங் சார். வணக்கம், சொல்லுங்க. பிருந்தா ஃப்ரம் பெரியகுளம். சொல்லுங்க பிருந்தா.
சார் ஆக்சுவலா நான் வந்து செகண்ட் பேப்பர் இப்ப எழுதுறேன். அதுல வந்து டெட்ல வந்து அவங்களோட ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா பிரிஸ்கிரைப்ட் சிலபஸ் வந்து 6th to 8th வரைக்கும் தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் சீரியஸா படிச்சா போதுமா? அதை மட்டும் சீரியஸாக படித்தா 40% கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ 6 to அந்த 8th வரைக்கும்னா 40% ஆஃப் த சிலபஸ் உங்களோட கொஸ்டின் ஏரியா தான் கவர் ஆகும். நீங்கள் என்ன பண்ணணும், நான் சொன்ன லிங்கேஜ் லெவல் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த சிலபஸ் பார்ட் எந்தெந்த புக்கில் இருக்கோ கண்டிப்பாக அந்த பகுதியெல்லாம் படிக்கணும். ஏன்னா கொஸ்டின் எடுக்கிறவங்க அந்த பார்ட்டியும் பார்த்து தான் கொஸ்டின் எழுதுவாங்க. ஸோ அது வந்து 6 to 8 வந்து பத்தாது. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போது நம்ம ஏற்கனவே பேசிகிட்டு இருந்த மாதிரி நிறைய ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த அவங்களோட படிப்பை முடித்தவர்களாக இருந்தாலும் கூட எப்படி திட்டமிட்டுக்கலாம், அவங்க தயாராகிறதுக்கு எப்படி திட்டமிட்டுக்கலாம்? அவங்களோட அனுபவம் கை கொடுக்காது அவங்களுக்கு? அனுபவம் வந்து இதே பரீட்சையை வந்து 4-5 வாட்டி எழுதியிருந்த அனுபவம் கை கொடுக்கும். அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அவங்களோட அனுபவம் வந்து நம்ம கிளாஸ் ரூமில் டீச் பண்ணுறது வேறு, ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறது வேறு. அந்த அனுபவம் வந்து ஒரு 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 அடித்தளத்தில் ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது. ஒரு சயின்ஸ் டீச்சர் சயின்ஸ் தான் டீச் பண்ண போகிறாங்க. அந்த ஸ்கூலில் இங்கிலீஷ் டீச் பண்ணியிருக்க மாட்டாங்க, தமிழில் ஒரு பாடம் எடுத்து நடத்தியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி உளவியல் நடத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு சப்ஜெக்டில் அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபிஷியன்சி இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு கான்ஃபிடென்ஸோட மிச்ச சப்ஜெக்ட் எடுத்து படிக்கணும் அவங்க. ரைட்டா? பட் இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு ரொம்ப வாஸ்டான ஏரியா கிடையாது. எல்லா இதுலேயும் ஒரு 30 to 40 ஐட்டம்ஸ் தான் அவங்க சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிட்டோன்னா நிதர்சனமான உண்மை என்னென்னா, ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 டேஸில் ஒரு 45 டேஸில் அந்த சிலபஸை கவர் பண்ண முடியும். ஒரு 15 days ப்ராக்டிஸ் பண்ணணும், கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு டெட்டில் வந்து டைம் ஒரு கன்ஸ்டன்ட்டாக இருந்தது. காம்படேட்டிவ் எக்ஸாமில் போட்டித் தேர்வில் வந்து நேர மேலாண்மை வந்து ஒரு சேலஞ்ச் தான், அது கண்டிஷன். நிறைய பேர் சொன்னாங்க இல்லை எங்களுக்கு டைம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. 1.5 மணி நேரத்தில் நீங்கள் எல்லாரும் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. பட் இதில் என்ன ஆகுது, 10 வருஷம் 15 வருஷம் ஏஜ்டு பீப்புளால் அந்த யங் கேண்டிடேட்ஸோட கம்பீட் பண்ண முடியாது. அதனால் அதையும் ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. 3 hours. 40 to 45% ஆஃப் கொஸ்டின் டைரக்ட் ஆன்சரிங் தான். ஸோ அதோட எக்ஸசிவ் டைம் எல்லாம் வந்து நம்ம மேக்ஸ் மாதிரி ஏரியாக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்புகளையும் சமமாக கொடுத்துருக்காங்க. சரி, தொடர்ந்து ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த ஆலோசனைகளை வழங்குவோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளை. ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த சிறப்பு கற்க கசடர நிகழ்ச்சி தொடர்கிறது. தொலைபேசி இணைப்பில் கலா இணைந்திருக்கீங்க. உங்க கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம். நான் வந்து பிலிட் டபுள் டிகிரி படிச்சிருக்கேன் சார். தமிழ் பிலிட் தமிழ் டபுள் டிகிரி, திருப்பி எம்ஏ தமிழ் படிச்சிருக்கேன். பேப்பர் 2 எழுதலாமா சார்? பிஎட் முடிச்சிருக்கீங்களா? பிஎட் படிக்கல, டிடிஎட் முடிச்சேன். அது வந்து பேப்பர் 1க்கு. இல்ல நீங்க டிடிஎட் முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான் பேப்பர் 2க்கு. டிடிஎட் இல்லாட்டி டிபிடி இருந்ததுனாலுமே பிலிட் முடிச்சிருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ல கிளியரா போட்டிருக்காங்க. அதை படிச்சீங்கனாலே நீங்க இந்த தேர்வுக்கு வந்து தயாராகலாம். கண்டிப்பா அப்ளிகேஷன் போடுங்க. சரி, அடுத்த தொலைபேசி இணைப்பில் கலைவாணி இணைந்திருக்கீங்க. உங்க கேள்வி என்ன? வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், நான் பிஎஸ்சி சார். வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் சார். பிஎட் முடிச்சாச்சு. சொல்லுங்க. இப்ப டெட் எக்ஸாம்க்கு நாங்க அப்ளை பண்ணலாமா? எலிஜிபிளா? இல்லையே, எலிஜிபிள் இல்லையே. அதாவது பிஎஸ்சி நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணவங்க என்ன சார் பண்றது? இல்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணவங்க +1 +2ல கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. தனி ப்ராசஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இவங்க அப்ளை பண்ணி அந்த மூலமாக தான் இவங்க தேர்வடைய முடியும். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் வரல, +1 +2 லெவலில் ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. ஸோ அதில் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணி வச்சுன்னா இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது உங்களுக்கு. சரி, இப்போது நிறைய தேர்வுகள் பேப்பர் 1 இருக்கட்டும் பேப்பர் 2 இருக்கட்டும், ரெண்டுக்கும் தயாராகிறவங்களுக்கு இருக்கிற பெரிய சந்தேகம் இந்த சைக்காலஜி அந்த பாடத்தில் தான். அதில் இருக்கிற பாடத்திட்டம் என்ன மாதிரியான கேள்விகள் இடம்பெறும்? அதாவது யூனிவர்சிட்டியில் என்ன சிலபஸோ அதுதான் வந்து டெட்டில் சிலபஸாக அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா 2010 ஆகஸ்ட் 23 அந்த இதில் என்சிடி நோட்டிஃபிகேஷனில் டிஆர்பியை வந்து ஒரு நோடல் ஏஜென்சி, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து டிஆர்பியை ஒரு நோடல் ஏஜென்சி அப்பாயிண்ட் பண்ணி இந்த டெட் பேப்பரை ப்ராசஸ் ஆஃப் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ டிஆர்பி வந்து அந்த சிலபஸை ஃப்ரேம் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி, டீச்சர் யூனிவர்சிட்டி தான் வந்து அதுக்கு இன்சார்ஜ். அதோட சோர்ஸில் இருந்தால் அந்த சிலபஸ் எல்லாம் வாங்குறாங்க. இவங்களுக்கு வந்து எந்த சிலபஸை பாடமாக வச்சுருக்காங்களோ, அது 1 year கோர்ஸ்னாலும் சரி 2 years கோர்ஸ்னாலும் சரி, அந்த சிலபஸை இந்த சைக்காலஜி பார்ட்டில் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிடிஎட்னு வச்சுக்கோங்களேன். டிடிஎட்டில் வந்து கற்கும் குழந்தை, லேர்னிங் சைல்டு அப்படின்றது
ஒரு புக் வந்து கவர்மெண்ட்டே கொடுக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் 3 வருஷம் அந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் 1 கொஸ்டின்ஸையும் அந்த புக்கில் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினும் அந்த புக்கில் தான் வந்திருக்கு. அது ரெடிமேடாக ஆன்லைனில் கூட இருக்குது. தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அதை பதிவிறக்கம் செய்து அதை படித்தா போதும். ஸோ இதில் ஒன்றும் டிஃபிகல்ட்டி லெவல் கிடையாது. 5 வருஷம் 6 வருஷம் முன்னாடி படித்தவங்களுக்கு புக் இல்லைனா கூட அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கலாம். ஸோ இதுதான் டெஃபினட்டான சோர்ஸ். அதே மாதிரி நீங்கள் 10 யூனிட் சிலபஸ் இருக்குது பேப்பர் 2ல். 10 யூனிட்லேயும் கொஸ்டின் கேட்க முடியாது. ஃபஸ்ட்டு 3 யூனிட் வந்து மோர் இன்ட்ரோடக்ஷன் ஓரியன்ட், அதில் அப்ட்ராக்டாக இருக்கும். அதில் வந்து ஒரு அப்ஜெக்டிவ் கொஸ்டின் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கேட்க முடியாது. பட் யூனிட் 4, 5லாம் வந்து அப்ளிகேஷன் ஓரியன்ட், சைக்காலஜி ரிலேட்டட் கொஸ்டின் சொல்லுவாங்க. இப்போ கற்பிக்கும் முறை, நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸு, அதே மாதிரி மோட்டிவேஷன், பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட், இதெல்லாம் வந்து மோர் அப்ளிகேஷன் ஓரியன்ட். நீங்கள் லாஸ்ட் 15 இயர்ஸ் டிஆர்பி கொஸ்டினில் பார்த்தாலுமே இந்த செக்மெண்ட்டில் இருந்தால் கொஸ்டின் அதிகமாக கேட்டிருப்பாங்க. பிஜி டிஆர்பி, கிராஜுவேட் லெவல் ரெக்ரூட்மெண்ட்லாம் பார்த்தீங்கனாலும் இதில் தான் கேட்டிருப்பாங்க. இந்த செக்மெண்ட் ஏரியாவை படித்தா போதும். ஸோ இப்படி டார்கெட் பண்ணி கரெக்டாக படிக்கலாம். இதில் என்னென்னா முதல்ல புக்கை திறந்து படிக்க தான் கஷ்டமாக இருக்கும். அது திறந்து படிக்க ஆரம்பித்தா எல்லாருமே சுலபமாயிரும். இவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க இதில் இருந்தால் இந்த கொஸ்டின் வந்திருக்கு, இதில் இருந்தால் ஆன்சர் வந்திருக்கு அப்படின்றது. இப்போ ஏற்கனவே அவங்க பாடத்திட்டத்தில் அந்த பாட புத்தகத்தை வந்து அவங்க படிச்சிருப்பாங்க தான். இப்போ இந்த தேர்வுக்கு, தகுதி தேர்வுக்குன்னு தயாராகும் போது அது எந்த மாதிரியான கோணத்தில் அவங்க பார்க்குறாங்க? அதாவது அப்போ வந்து டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் படிச்சிருப்பாங்க. ஒரு பார்ஷியலி அப்ஜெக்டிவ் இருந்திருக்கும், அப்சல்யூட்லி டிஸ்கிரிப்டிவ் எஸ்ஐ டைப் எழுதியிருப்பாங்க, ஷார்ட் ஆன்சர் எழுதியிருப்பாங்க. இப்போ வந்து மோர் அப்ஜெக்டிவ் எக்ஸாம். அப்ஜெக்டிவ் எக்ஸாம் வந்து அந்த ஆட்டிடியூட் மாற்றணும். எக்ஸாமோட நேச்சரே மாறிடுது. ஸோ அப்ஜெக்டிவ் எக்ஸாம்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சிலபஸில் சாய்ஸ் கிடையாது. இந்த 2 யூனிட் நான் படிக்காமல் போக முடியாது, எந்த யூனிட்லேயும் கொஸ்டின் கேட்கலாம். அதனால் சிலபஸை வந்து 10 யூனிட்டையும் ஃபுல்லாக கவர் பண்ணி தான் ஆகணும். பட் 10 யூனிட்டில் வந்து எந்த யூனிட்டில் வந்து அதிகமான எம்ஃபசைஸ் இருக்குது, 4th, 5th, 6th யூனிட்டில் அதிகமான எம்ஃபசைஸ் இருக்குன்னா, அதில் கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னா, அந்த சிலபஸும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, அந்த மெட்டீரியலோட கண்டென்ட் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கேட்குற மாதிரியே இருக்கும். அதனால தான் அதில் அதிகமாக கேள்விகள் வருது. ஸோ அதுக்கு அதிகமாக எம்ஃபசைஸ் கொடுத்து படிக்கலாம். அதனால தான் சொன்னேன், முதல்ல சிலபஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் 2 இன்டகிரேட் பண்ணி டெக்ஸ்ட் புக்கில் அப்ளை பண்ணி அப்புறமா செக்மெண்ட்டை பிரித்து அதுக்கப்புறமா படிக்கும் போது நோட்ஸ் எடுத்து நம்ம குறிப்பெடுப்போம். குறிப்பெடுக்கும் போது முன்னாடி டிஸ்கிரிப்டிவ் டைப் குறிப்பு எடுத்திருப்போம். இது அப்ஜெக்ட் டைப்பில் போது 1 வேர்ட் 2 வேர்ட் 3 வேர்டு தான் மேக்ஸிமம் குறிப்பெடுப்போம். இதை ரிலேட் ரெக்கார்ட் பண்ணி அதை ரிவைஸ் பண்ணிட்டு போனாலே போதும். இப்போது தேர்வுக்கு பார்க்க போனால் கிட்டத்தட்ட சுமார் ஒரு 1.5 மாத காலம் இருக்குது. இந்த நேரத்தை வந்து அவங்க எப்படி பயன்படுத்திக்கலாம்? அது சிடிபி தவிர, சிடிபி தான் கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஏரியா. ஏன்னா அது வந்து ஒரு 10 வருஷம் படிச்சிருப்பாங்க, 5 வருஷம் படிச்சிருப்பாங்க, படிக்கும்போது ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டாங்க. ஸ்கூல் புக்குன்றது ரொம்ப காம்பேக்டாக ஏரியா, சிலபஸ் எல்லாமே ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. இப்போ அதில் வந்து சோஷியல் ஸ்டடீஸில் வந்து ஃபேமிலின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஒரு பேஜ் நம்பர் 23ல் இருக்குது. இதெல்லாம் ரிலேட்டிவ்லி ஈஸியான ஏரியா. அதெல்லாம் வந்து அவங்க டெக்ஸ்ட் புக் சோர்ஸ்லேருந்து படிச்சிடலாம். 15 days வந்து அந்த சிடிபி ஏரியாவுக்கு அவங்க டைம் ஒதுக்கணும். ரிமைனிங் டைமை வந்து அதர் ஏரியாவுக்கு வந்து எம்ஃபசைஸ் பண்ணால் கண்டிப்பாக கவர் பண்ண முடியும். அப்பப்போ அந்த கொஸ்டின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இது தமிழ்லாம் வந்து ஆசிரியர், அந்த ஆசிரியரோட குறிப்பு, அது மட்டும் இல்லாமல் இலக்கியம் சம்மந்தப்பட்ட கேள்விலாம் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் குரூப் 4 விஏஓ லெவலில் ஒரு சில கொஸ்டின் இதே பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. அந்த கொஸ்டின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள். இங்கிலீஷில் வந்து டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷ் அதில் கேள்வி கேட்குறாங்க, அதாவது ஆங்கிலத்தை கற்பிக்கும் முறையில் கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து அந்த சிடிஇடியோட இம்பேக்ட் எடுத்து பார்க்க சொல்லுங்கள். இந்த மாதிரி பார்த்தா கண்டிப்பாக அந்த ஏரியாவை கவர் பண்ண முடியும். அடுத்த தொலைபேசி இணைப்பில் ஆனந்தன் உங்க கேள்வியை கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க ஆனந்தன். குட் ஈவினிங் மேடம். வணக்கம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் ஆனந்த், சொல்லுங்க சார். நான் திருவண்ணாமலேருந்து ஆனந்தன் பேசுகிறேன் சார். சொல்லுங்க. உங்க கேள்வியை கேளுங்க ஆனந்தன். மேடம், எங்க மிஸ்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா பிஎல்இடி முடிச்சிருக்காங்க. பிஎல்இடி முடிச்சிருக்காங்க, தமிழ் பண்ணிட்டு முடிச்சிருக்காங்க மேடம். அவங்க இப்போ ஸ்டெட் செகண்ட் பேப்பர் அட்டெண்ட் பண்றாங்க. டிஆர்பி வந்தாலும் அட்டெண்ட் பண்ணலாங்களா? அதாவது டிஆர்பின்னு அவர் மீன் பண்ணுறது பிஜிடிஆர்பி. பிஜிடிஆர்பியில் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வச்சுருக்கணும். அப்போது அவங்க பிஏ தமிழ் படிச்சிருக்காங்கன்றாங்க. பட் எம்ஏ தமிழ் படிச்சிருக்கணும், பிஎட் படிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து பிஜிடிஆர்பிக்கு எலிஜிபிள். ஸோ இந்த டிபிடி அண்ட் பிலிட் வந்து கிராஜுவேட் லெவல் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டீச் பண்ணக்கூடிய பிடி அசிஸ்டன்ட் தான் எலிஜிபிள். ஸோ அதுக்கு எலிஜிபிலிட்டி வராது. ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து தொடர்ந்து இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு, பேசலாம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளை. ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த சிறப்பு கற்க கசடர நிகழ்ச்சியில் தொலைபேசி இணைப்பில் மணிமாறன் இணைந்திருக்கீங்க. உங்களோட கேள்வியை கேட்கலாம்.
ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்க மணிமாறன். பேப்பர் ஒன்று எழுதியிருக்கேன் மேடம், நான் எழுத போகிறேன் மேடம். சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம். இவிஎஸ் வந்து எந்த சப்ஜெக்ட்லேருந்து எதாவது போடணும் மேடம்? அதாவது இபிஎஸ்ன்றது என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சோஷியல் ஸ்டடீஸுக்கு வந்து ஒரு அடித்தளம், ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு சொல்கிறது. ஸோ இவிஎஸ் சப்ஜெக்ட் வந்து 1 to 5 இருக்குது. அந்த 1 to 5 இல்லாமல் அந்த இவிஎஸோட விரிவாக்கம் எக்ஸ்டென்ஷன் வந்து 6th 7th 8th டெக்ஸ்ட்டில் இருக்குது. இது வரைக்கும் முழுமையாக படிச்சுக்கிட்டாங்களா 1லேருந்து 8 வரைக்கும் அந்த பாடத்தை படிச்சுட்டா இவிஎஸில் வந்து எந்த வகையான கொஸ்டினையும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு எபிலிட்டி வந்துடும் உங்களுக்கு. இப்போது மாணவர்கள் வந்து தேர்வர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் நிறைய புவியியல் சார்ந்த பாடத்திட்டம் இருக்குது, அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் பொருளியல் சார்ந்த விஷயங்கள் இருக்குது. அதற்கெல்லாம் வந்து அவங்க எப்படி தயாராகலாம்? புவியியல், அதாவது சமூக அறிவியல் என்ற பாடம் வந்து புவியியல், வரலாறு, அதுக்கப்புறம் பொருளாதாரம், நீங்கள் சொல்கிற எக்கனாமிக்ஸ் 3 சார்ந்தது தான். ஸோ இது 3மே வந்து 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு இருக்குது. பேப்பர் 2ல் இருக்கிறதால இதே சப்ஜெக்ட் வந்து +1 +2ல் வந்து ஹிஸ்ட்ரின்னு இருக்கு. அதாவது இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்றது, இந்தியன் ஹிஸ்ட்ரி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்றது. அந்த இந்தியன் ஹிஸ்ட்ரி தான் 6th 10th கண்டினியூஷன் +1 +2லையும் இருக்குது. அதே மாதிரி புவியியல், ஜாகிரஃபின்றது +1 +2லையும் இருக்குது. அது சிவிக்ஸ், குடிமையல்ன்றது அரசியல் அறிவியல் பாடத்தில் வந்து ஒரு சப்ஜெக்டாக வந்திருக்கு. எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம் அப்படின்றது +1 டெக்ஸ்ட் புக்கில் எக்கனாமிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்டாக வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி படித்தாதான் வந்து அந்த பேப்பர் 2ல் அவங்க வந்து அந்த 6th to 12th வரைக்கும் அந்த பாடத்தை படித்தாதான் முழுமையாக அதில் கேட்கக்கூடிய கேள்விகளும் பதில் சொல்ல முடியும். அடுத்த தொலைபேசி இணைப்பில் வெங்கடேஷ், உங்க கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து அந்த டெட்டு பார்ட் 2 அப்ளிகேஷன் சார், சொல்லுங்க. அதில் வந்து சார் ஒரு டவுட் சார். அதாவது அந்த அந்த ஃபார்மில் சார் இந்த 14வது கேள்வியில் சார், ஆர் யூ குவாலிஃபைடு இன் 10th +2 +3 +1 பேட்டர்ன் போட்டு எஸ் நோன்னு போட்டிருக்கு சார். அதாவது 10 +2 +3 பேட்டர்ன் சொல்லுவாங்க. இப்போ வந்து நிறைய ஓப்பன் யூனிவர்சிட்டியில் நான் ஃபார்மல் எஜுகேஷன் மூலமாக நீங்கள் ஸ்கூலுக்கே போகலனாலும் பரவாயில்ல, ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டியில் திறந்தவெளி பல்கலைக்கழகம், இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி, இல்லை தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி, ஈவன் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் ஓப்பன் யூனிவர்சிட்டி சிஸ்டமில் நீங்கள் அப்ளை பண்ணி கிராஜுவேஷன் வாங்கிடுவாங்க, முடிச்சிருப்பாங்க. பட் அந்த மாதிரி முடித்தவங்க வந்து இந்த எக்ஸாமினேஷன் சிஸ்டமுக்கு வந்து, இந்த டெட்டுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ ஆசிரியர் தேர்வு பொறுத்தளவில் நீங்கள் வழக்கமாக 10th ஸ்டாண்டர்ட் முடித்து, 10ஆவது முடித்து, அப்புறம் 12ஆவது முடித்து, அதுக்கப்புறமா ஃபார்மல் சிஸ்டமில் ஒரு கிராஜுவேஷன் முடித்து, அதுக்கப்புறமா அந்த +1 அப்படின்றது பிஎட், இப்போ வந்து 2 years ஆயிடுச்சு. அந்த பிஎட் கோர்ஸை முடித்தவங்க தான் வந்து இதுக்கு எலிஜிபிள். அதுதான் அவங்க மீன் பண்ணுறாங்க. இப்போ 2 ஆண்டு பிஎட் முடித்தவர்களும் கூட எழுதலாம். கண்டிப்பாக 2ஆம் ஆண்டு பண்ணிட்டு இருக்கவங்க எழுதலாம், முடித்தவங்க எழுதலாம். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் எலிஜிபிள் இந்த ப்ரோக்ராமில். இப்போ இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான தேதி இன்னும் 23ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இன்னும் ஒரு 2 நாட்கள் தான் இருக்கு. விண்ணப்பங்களை வாங்குறதுக்கு 22ஆம் தேதி கடைசினா 23ஆம் தேதி வந்து சமர்ப்பிக்கிறது. அவங்க சமர்ப்பிக்கும் போது பொதுவாக என்னென்ன தவறுகள் செய்வாங்க? முதல்ல வந்து அது வந்து ஒரு OMR படிவம்னு சொல்லுவாங்க, ஆப்டிக்கல் மார்க் ரீடர். இப்போ முதல்ல ஒரு அப்ளிகேஷனை வந்து ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கணும். ஃபோட்டோ காப்பி எடுத்து அந்த ஃபோட்டோ காப்பி பண்ண அந்த ஜெராக்ஸ் ஏரியாவில் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணிவிட்டு அதில் எல்லா டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ண பிறகு தான் வந்து அவங்க வந்து ரியல் டைம் அப்ளிகேஷன் வரணும். ஸோ ரியல் டைம் அப்ளிகேஷனை வந்து அவங்களே கிளியராக ஒர்க் பண்ணி காமிச்சிருக்காங்க அந்த ப்ராஸ்பெக்டஸ்லேயே. அதை பார்த்து அப்ளை பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை ஷேட் பண்ணுறதுல வந்து அந்த அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பென் வந்து ஒரு பயன்படுத்தப்பட்ட பெண்ணாக இருக்கணும். நியூ பெண்ணை யூஸ் பண்ணக்கூடாது. பந்துமுனை பெண்ணா, பால் பாயிண்ட் பென், இதை பிளாக் ப்ளூ பெண்ணை யூஸ் பண்ணி அவங்க ஷேட் பண்ண பிறகு அதை வந்து ஒரு ஃபோட்டோ காப்பி எடுக்கணும். ஃபோட்டோ காப்பி, அதாவது ஃபோட்டோ காப்பி எடுக்க முன்னாடி ரியல் அப்ளிகேஷனை கையெழுத்து போட்டிருக்கணும். கையெழுத்து போட்டு அதை ஃபோட்டோ காப்பி எடுத்து அவங்களோட ஒரு காப்பியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க ஒரு என்வலப் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே அப்ளிகேஷனை, அதுக்கப்புறமா அந்த ஃபீஸ் செலான் 500 250 அந்த கன்செஷன் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி பீப்புள் கொடுத்துருக்காங்க, ரிசர்வ் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதை அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா அப்ளிகேஷனை கொடுக்கும்போது அந்த ஃபோட்டோ காப்பியில் வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட்டுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அக்னாலஜ்மெண்ட் வாங்கி அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் ப்ராப்பர் ப்ரொசீஜர் டு சப்மிட் அப்ளிகேஷன். இதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்னா, பல லட்சம் அப்ளிகேஷனால் இதெல்லாம் வந்து சாக்கு பையில் போட்டிருப்பாங்க, இல்லை கோணி பையில் போட்டு அதை டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும். அதுக்கப்புறம் OMR மிஷினில் ஃபீட் பண்ணுவாங்க. இயல்பாக இதில் வந்து
ஒரு 0.1% கூட மிஸ்பிளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ மிஸ்பிளேஸ் ஆகிட்டா இவங்க அப்ளிகேஷன் போடல, இவங்க ஹால் டிக்கெட் அப்டேட் ஆகாது. ஸோ அந்த டைமில் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரே ப்ரூஃப் வந்து அந்த ஃபோட்டோ காப்பி அப்ளிகேஷன், அந்த அக்னாலஜ்மெண்ட் தான். இதில் வந்து இது காமனான பிரச்சனை. முன்னாடி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இதே ஓஎம்ஆர், இப்போல்லாம் ஆன்லைன் அப்ளிகேஷன், இதே ஓஎம்ஆர் சிஸ்டம் ஒரு 5-6 வருஷம் 6-7 வருஷம் முன்னாடி இருந்தது. அப்போல்லாம் அப்ளிகேஷன் மிஸ்பிளேஸ் ஆயிரும். அப்போ அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. அதனால தான் இந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட் அடுத்தது பத்திரமா வைக்கணும், அது அடுத்த முக்கியமான விஷயம். ஸோ ரெண்டாவது இன்னொன்று, இந்த ஃபோட்டோ லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் 10 வருஷம் முன்னாடி ஃபோட்டோ ஒட்டக்கூடாது. லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிருக்கணும். அந்த ஓஎம்ஆரில் 4 கார்னர் இருக்கும், 4 டாட் இருக்கும், அதுதான் முக்கியம். அந்த 4 டாட்டில் எதுவும் அழுக்கு பற்றக்கூடாது. ஷேட் பண்ணும்போது அந்த படிவத்தில் கரெக்டாக ஷேட் பண்ணணும். அதை தாண்டி முன்னாடி மேலே கீழே ஷேட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணிக்கணும். அதுதான் ரைட் ப்ரொசீஜர். அடுத்த தொலைபேசி இணைப்பில் சரண்யா இணைந்திருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். ஹலோ சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க. இங்கிலீஷ் செகண்ட் பேப்பருக்கு எப்படி படிக்கணும் சார்? அதுக்கு ஐடியாஸ் கொடுங்க. அதுக்கு பிஎட் கான்டாக்ட் புக், இது கண்டென்ட் புக் படிக்கணுங்களா? ரைட். அதாவது அவங்க பிஎட் கண்டென்ட் புக் படிக்கணுன்றது வந்து டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷ், அதை எம்ஃபசைஸ் பண்ணி கேட்குறாங்க. கண்டிப்பாக ஒரு சில பகுதி, ஃபார் எக்ஸாம்பிள் டிக்ஷனரி, லெக்சிகான், இதெல்லாம் டெர்மினாலஜி, டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷில் வரக்கூடிய டெர்மினாலஜி, அதுலேயும் ஒரு சில கொஸ்டின் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ப்ரோஸ், பொயட்ரி, புக்ஸ் அண்ட் ஆத்தர் வந்து இந்த சிலபஸில் ப்ரிஸ்கிரைப் பண்ணதையும் படிக்கணும். 2 காம்பினேஷன் படிக்கணும். இன்னொரு விஷயம், அந்த இங்கிலீஷ் பண்ணும்போது அவங்க அந்த சிடிஇடி பேப்பரில் வரக்கூடிய இங்கிலீஷையும் எடுத்து ஒர்க் அவுட் பார்த்துட்டாங்கன்னா ஓரளவுக்கு வந்து அந்த கொஸ்டினோட கான்ட்ரிபியூஷன் இதில் இருக்குது. ஸோ இதோட தாக்கம் அதுலேயும் இருக்கும். ஸோ அதுவும் ஒரு சோர்ஸ் அந்த இங்கிலீஷை படிக்கிறதுல. ஸோ இந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். ஓ, விண்ணப்பிக்கிறப்போ நிறைய விஷயங்கள் பேசணும். அதுக்கு வந்து நிறைய அந்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறது வந்து நிறைய சமர்ப்பிப்பு மையங்களும் தனியாக அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போது இங்கே இந்த சென்னையில் வந்து அவங்க விண்ணப்பிச்சிருக்கலாம், இங்கே இருக்கிறவங்க வந்து இப்போ விழுப்புரம் வேறு மாவட்டத்தில் போய் அவங்க சமர்ப்பிக்கலாமா? அப்ளிகேஷன் எங்கேயும் வாங்கிக்கலாம், எங்கேயும் சமர்ப்பிக்கலாம். ஏன்னா அது ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து டேட்டா பேஸ் வந்து கம்ப்யூட்டரைஸ் ஆகிருது. அதனால் அது வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் அவங்களுக்கு கிடையாது. ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க வந்து எஜுகேஷனல் டிஸ்ட்ரிக்ட்னு போட்டிருக்காங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் எஜுகேஷன். அங்கே தான் வந்து எக்ஸாம் நடக்க போகுது. டியூ ஆஃபீஸில் தான் வந்து சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதை கிளியராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டோப்போகிராஃபிக்கலாக வந்து நியர்பை பிளேஸில் அப்ளிகேஷன் வாங்குற மாதிரி ஹெட் மாஸ்டர்ஸ் ஆஃப் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப கிளியர் கட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ அதில் இஷ்யூ கிடையாது. எப்போல்லாம் விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது? எந்தெந்த காரணங்களால்? முதல்ல வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து சைன் பண்ண மாட்டாங்க. அப்ளிகேஷன் எல்லாம் ஆர்வமாக வாங்குவாங்க, ஆர்வமாக எல்லாம் ஷேட் பண்ணுவாங்க. பட் சைன் பண்ணாத அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபார் ரிஜெக்ஷன். ரெண்டாவது கண்டிஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, 10 வருஷம் முன்னாடி டிகிரி முடிச்சிருப்பாங்க, 15 வருஷம் முன்னாடி பிஎட் முடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஓஎம்ஆர் ஓரியன்டேஷன்லாம் இருக்காது. ஸோ அந்த ஷேடிங்கில் அவங்க வந்து கண்டினியூஸ் ஷேடிங் போயிடுவாங்க. ஸோ தப்பாக ஷேட் பண்ணிட்டா கண்டிப்பாக இது வந்து மேனுவல் ஆப்ரேஷன் கிடையாது, ஸ்கேனிங் மிஷின் ஆப்ரேஷன். அதில் வந்து லேபிள் டு ரிஜெக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதனால் இது வந்து நன்கு விசாரித்து, அதனால தான் ஃபோட்டோ காப்பி எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து அந்த படிவத்தில் முதல்ல ஒரு வாட்டி ஷேட் பண்ணி பார்த்துட்டு இதை சரி பண்ணிக்கிட்டு தான் ரியல் டைம் அப்ளிகேஷனில் ஷேட் பண்ணணும். இது மட்டும் இல்லை, எக்ஸாம் ஹாலில் போகும்போது ஓஎம்ஆர் ஷீட் தான், அங்கேயும் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கும். அந்த மிஸ்டேக்ஸ் எதாவது இருக்குன்னா ஓஎம்ஆர் ஆஸ்பெக்ட் நெட்டில் நிறைய மாடல்ஸ்லாம் இருக்குது, அதை எடுத்து ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணணும். அது மாதிரி டிஆர்பியும் வந்து ஓஎம்ஆர் எக்ஸாம் நடத்தக்கூடிய ஷீட் அப்லோட் பண்ணி அதுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா கண்டிப்பாக அது மாணவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆசிரியர் தேர்வு தகுதி தேர்வு குறித்த ஆலோசனைகளை தொடர்ந்து வழங்குவோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளை. தொலைபேசி இணைப்பில் கணேஷ் இணைந்திருக்கீங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா. ஹலோ, வணக்கம், உங்க கேள்வியை கேட்கலாம் கணேஷ். அதாவது என்னோட மனைவி வந்து பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடிச்சிருக்காங்க. சரி. பிஎட் கூட பண்ணிருக்காங்க. அது டெட் எக்ஸாம்க்கு அலௌட் எலிஜிபிளுங்களா? ஏற்கனவே இதை வந்து எந்த சப்ஜெக்ட் வந்து எந்த சப்ஜெக்ட் ஈக்குவலன்ஸ், இப்போ ஈக்குவலன்ஸ் கமிட்டின்றது வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் ஒரு குழு இருக்குது. அந்த குழு தான் வந்து அதன் அறிக்கையில் நோட்டிஃபிகேஷனில் எந்த சப்ஜெக்ட் வந்து எந்த சப்ஜெக்ட் ஈக்குவலன்ட், வெரைட்டி ஆஃப் டிகிரி கொடுக்குறாங்க இல்லையா. இப்போ பிஏ ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ் கொடுக்குறாங்க, அப்போ அது வந்து பிஏ இங்கிலீஷோட ஈக்குவலாக, பிஏ ஃபங்க்ஷனல் தமிழ்னு சொல்கிறாங்க, அது பிஏ தமிழோட ஈக்குவலாக, அந்த மாதிரிலாம் கேள்வி இருந்தது. அதில் வந்து ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பயோகெமிஸ்ட்ரி பொறுத்தளவில் அதில் ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. அது கெமிஸ்ட்ரிக்கு ஈக்குவலாக இல்லைன்னா
அதுக்கு அக்செப்டன்ஸ் கொடுக்கல, பயோகெமிஸ்ட்ரிக்கு வந்து அக்செப்டன்ஸ் கொடுக்கல. அதனால் அந்த சப்ஜெக்ட் படித்தவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. சரி. ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு மதிப்பெண் வழங்கும் முறை என்னவாக இருக்கு? நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா? ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஸோ அதனால் தைரியமாக எல்லா கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணலாம். பட் அதில் வந்து எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது ஒரு கண்டிஷன்னா டைம் மேனேஜ்மெண்ட், நேர மேலாண்மையை வந்து நம்ம கருத்தில் கொள்ளணும். அந்த நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த 3 hours டைமில் வந்து அந்த சப்ஜெக்டை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோன்றது ப்ரியர் பிளானிங் வந்து திட்டமிடுதல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். அது இல்லாமல் இது வந்து பணிக்கான தேர்வு கிடையாது. இது வந்து ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மாதிரி, ஒரு குவாலிஃபைங் டெஸ்ட் தான். ஸோ அவங்க வந்து இந்த பணிக்கான நியமனத்தில் வந்து இதோட வெயிட்டேஜ் வந்து 60% தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து வெயிட்டேஜ் முறை அதுக்குள்ளே போகணுன்னா கிராஜுவேட் டீச்சர்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து அந்த 40% மார்க்கை 3 ஸ்பிளிட்டில் கொடுத்துருக்காங்க, 3 வகையாக ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 10% வந்து +2 மார்க் அக்ரிகேட்டாக கொண்டு வராங்க, 15% வந்து அவங்க படித்த கிராஜுவேஷனை அக்ரிகேட்டாக கொண்டு வராங்க, இன்னொரு 15% வந்து அவங்க படித்த பிஎட் டிகிரி உள்ள ஸ்கோரை அக்ரிகேட்டாக கொண்டு வராங்க. ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் இந்த டெக்டோட 60% அக்யூமுலேட் பண்ணி தான் ஒரு மெரிட் லிஸ்ட் போட முடியும். அதுக்கப்புறம் நம்மளோட ரிசர்வேஷன் பிரின்சிபல் அப்ளை ஆகும். இதெல்லாம் போட்டு தான் அந்த பணி நியமனம் கொடுக்க முடியும். அடுத்த தொலைபேசி இணைப்பில் மணிகண்டன், உங்க கேள்வி என்ன? ஹலோ, சொல்லுங்க மணிகண்டன். மேடம், நான் திருவண்ணாமலையிலேருந்து கால் பண்ணுறேங்க மேடம். சொல்லுங்க. இது இப்போ ஃபர்ஸ்ட் பேப்பர் எழுதுறேன் மேடம். இப்போ ஹலோ கேளுங்க, உங்க கேள்வியை வந்து தொடர்ந்து கேளுங்க. சார், ஃபர்ஸ்ட் பேப்பர் எழுதுறோம். இப்போ நான் வந்து கோச்சிங் கிளாஸ் அந்த மாதிரி எதுவும் போல, வீட்டில் இருந்தே தான் படிக்கிறேன். அந்த மாதிரி படித்தா எந்த மாதிரி, இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இது வீக்கு, அதுக்கு எந்த மாதிரி இது ப்ரிப்பேர் பண்ணணும் சார்? அதாவது கோச்சிங் கிளாஸ் வந்து அது ஒரு மாயை. அது வந்து போகணும்னு அவசியம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மகிட்ட டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்குது, சிலபஸ் இருக்குது, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அவர் சொல்கிறார் எனக்கு ஆங்கிலத்தில் அவரை புலன் கிடையாது அப்படின்றாரு. அப்படின்னா அந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மட்டும் எக்ஸிஸ்டிங் டீச்சர் இருப்பார், அந்த ஊர்லேயே ஸ்கூல் டீச்சர் இருப்பாங்க, இல்லை இங்கிலீஷ் படித்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் இருப்பாங்க. அவர்கிட்ட வந்து கிராமரில் எதுவும் சந்தேகம் இருந்தாலுமே சரி, சம்மந்தமாக கிராமரோ ப்ரோஸோ போயிட்ரியோ அதில் நெசசரியான ஒரு கைடன்ஸை வாங்கிட்டு கண்டிப்பாக அவர் படிக்கலாம். பட் அது இல்லாமல் கோச்சிங் ப்ரோக்ராமில் வந்து என்ன பெனிஃபிட்னா ப்ராக்டிஸ் டெஸ்ட் வைக்கணும். அந்த கொஸ்டின் பேப்பர் வெப்சைட்டில் நிறைய டவுன்லோட் பண்ணிக்கலாம், நிறைய வெப்சைட்டில் கொஸ்டின் பேப்பர் போடுறாங்க. கிராஸ் எக்ஸாமினேஷனில் இதே டிஆர்பி பாதி இன்னொரு அமைப்பு வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதில் இதே 8th 9th ஸ்டாண்டர்டில் நடத்தக்கூடிய எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது. இதை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதனால் சென்டர் போய் தான் படிக்கணும் அவசியம் கிடையாது, இண்டிபெண்டாகவே படிக்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த பயனுள்ள பல தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுடைய வருகைக்கும் விளக்கங்களுக்கும் நன்றி. அடுத்த கற்க கசடர நிகழ்ச்சியில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இயற்பியல் பாடம் குறித்த ஆலோசனைகள் வழங்கப்படும். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். புதிய தலைமுறை.